டேய் டேய் மாப்ள, கொஞ்ச நேரம் நிம்மதியா படுத்து தூங்குடா. 2 நாளா நீ சரியா தூங்க கூட இல்லடா. உன்னை இப்படி பாக்குறதுக்கு எனக்கு மனசு கஷ்டமா இருக்குடா. தூங்கணுமா? எப்படா தூங்க முடியும்? என் வேதாஜி எங்க இருக்கிறாங்க, என்ன பண்றாங்க, சாப்பிட்டாங்களா, தூங்குனாங்களா, அவங்களுக்கு என்னாச்சுன்னு தெரியாம நான் மட்டும் அப்புறம் நிம்மதியா தூங்க முடியும்? பைத்தியக்காரா, தூங்கணுமா? தூங்கணும். மாப்ள, உன்னோட வேதனை எனக்கு புரியுதுடா. ஆனா இப்படி தூங்காம கொள்ளாம இருந்தா உன் உடம்பு என்னத்துக்குடா ஆகுறது? நான் சொல்றேன்னு தப்பா நினைச்சுக்காத. ஒரு குவார்டர் அடிச்சிட்டு எல்லாத்தையும் மறந்துட்டு கொஞ்ச நேரம் நிம்மதியா படுத்து தூங்குடா. குடியணுமா? குடிச்சிட்டு மறக்கணுமா? யார மறக்கணும்? குடிச்சிட்டு வேதாஜி மறக்கணுமா? ஏய், என்னடா பேசுற? என்னடா பேசுகிற? குடிச்சிட்டு வேதாஜி மறந்து திருப்பி தூங்கணுமாடா? அப்படி ஒரு கேடு கேட்டு தூங்க எனக்கு வேணுமாடா? இப்ப நான் உயிரோட இருக்கிறதுக்கு காரணம் கட்டுமாடா? என் வேதாஜியோட நினைப்பு எங்க இங்க என் ரத்தத்துல என் நரம்புல எல்லா இடத்துலயும் இருக்குதுடா. அது இதுக்கு நான் உயிரோட இருக்கிறேன். என் செத்து போயிருப்பாடா. அவங்கள மறக்க சொல்றியா? மாப்ள மாப்ள, என்ன மன்னிச்சிடுறா. உன்னை இந்த மாதிரி என்னால பார்க்க முடியல மாப்ள. அதனாலதான்டா அப்படி சொன்னேன். சாமி, அண்ணே தயவு செஞ்சு போங்கண்ணே. அப்படியெல்லாம் சொல்லாதீங்க சாமி. வாங்கிக்கங்க. ஆலயம்மன் கோயில் திருவிழா நடக்குது. பூச்சட்டி எடுத்து முழங்கால் போட்டு வேண்டிக்கிட்டோம்னா கண்டிப்பா அந்த வேண்டுதல் நிறைவேறும்னு ஒரு ஐதீகம். நீங்களும் அப்படி பண்ணி வேண்டுதலை நிறைவேற்றுங்க. வேண்டுதல் நிறைவேறுதல் என்ன மட்டும் பாருங்க. வாங்கிக்கங்க சாமி. இந்தாங்க சாமி, நான் வர சாமி. டேய் நாகராஜ், இப்ப இவ்வளவு கஷ்டமான வேண்டுதெல்லாம் பண்ணியே ஆகணுமாடா? இத பண்றதை விட்டுட்டு அவங்கள தேடுற வழியாவது பார்க்கலாம்டா. உன்னையே ஏன்டா நீ இப்படி துன்புறுத்திக்கிற? இல்லைண்ண, வேதாஜியை கண்டுபிடிக்கிறதுக்கு இப்ப நான் நம்புறது சாமி மட்டும்தான். புரியுதுடா. ஆனா தீச்சட்டி எடுத்து முழங்கால் போட்டு இவ்வளவு கஷ்டப்படணுமான்னு தான் கேட்கிறேன். இது ஒன்றும் கஷ்டம் இல்லை. என் வேதாஜிக்கா நான் என்ன வேணாலும் பண்ணுவேன். அவங்க மறுபடியும் கிடைக்கணும். இல்லடா, நான் என்ன சொல்ல வரேன்னா, சுந்தர் விடுடா சுந்தர், அவனுக்கு நம்பிக்கை இருக்குடா, பண்ணிட்டு போட்டும்டா. புதினா போண்டா. தேவையான பொருட்கள்: புதினா 1 கட்டு, பாசிப்பருப்பு 100 கிராம், துவரம் பருப்பு 50 கிராம், உளுத்தம் பருப்பு 2 தேக்கரண்டி, கடலை பருப்பு 2 தேக்கரண்டி, பச்சை மிளகாய் 2, இஞ்சி சிறு துண்டு, தேங்காய் துருவல் 1 கப், சீரகம் 1 தேக்கரண்டி, எண்ணெய் தேவையான அளவு, உப்பு தேவையான அளவு. இந்த ஆம்லெட் பண்றதுக்குள்ள போதும் போதும் ஆயிடுது. தவையோட ஒட்டிக்குது.
அமிர்தா இப்ப என்ன பண்ணிக்கிட்டு இருப்பாங்க? நாளைக்கு எல்லாரும் சேர்ந்து அவங்க வீட்டுல பொண்ணு கேட்கறதுக்காக போறோம். என்ன மாதிரி அவங்களும் ரொம்ப எக்ஸைட்டா இருப்பாங்களோ? அதான் ஃபோன் நம்பர் இருக்கே, ஃபோன் பண்ணி கேட்டுடலாம். ஹலோ. ஆஹா, தேன் மாதிரி உங்க வாய்ஸ் ரொம்ப ஸ்வீட்டா இருக்குங்க.